الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم لأهلي وأنا خيركم لأهلي. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் கூறியதாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஷஃபீனா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் யா சய்யிதி ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலைக யா ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிருப்பானாக. ஹராமை விட்டு தகுந்திருக்கும் நல்ல வாய்ப்பை தருவானாக. குறிப்பாக அமலிலே ஈமானிலே அல்லாஹ் மதுவை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் அவனை நினைக்கும் பாக்கியத்தை தருவானாக. வானங்களின் ஆபத்திலிருந்து எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களிலும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் பகுதியிலே நடைபெறக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சி பல்வேறு நிலைகளாக இருந்தாலும் பல்வேறு சூழ்நிலைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த சேவை அல்லாஹ் கபூல் செய்வாங்க. எல்லாம் அந்த இறைவன் சொல்கின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவார். பொதுவாகவே இந்த மாதிரி மஜ்லிஸ் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இதன் நன்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரத்தும் ரியாலில் ஜன்னா ஃபர்தஹு. ஹதீஸை நல்லா உருவாகணும். தாய்மார்களும் சரி சகோதரர்களும் சரி இந்த ஹதீஸை நாம் நன்றாக உருவாக வேண்டும். இதா மரத்தும் ரியாலில் ஜன்னா ஃபர்தஹு. நீங்கள் சொர்க்கத்தின் பூங்காக்களை கடந்து போனால் மெய்ந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாபி கேட்டாங்க, வமாமி ரியாலுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ். உலகத்தில் போய் எங்க சொர்க்கத்தின் பூங்காவை பார்க்க முடியும்? மௌத்தாகணும், மனுஷருக்கு போகணும், நன்மை தீமை மீசான் தட்டில் வைக்கப்படும், அதுக்கப்புறம் தானே என்ற அடிப்படையில் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. உலகத்தில் எப்படி போய் சொர்க்கத்தின் பூங்காவை பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹெல்பு திக்ர் மஜாலிஸ்ஸில் எட்டு ஒரு ரிவாயத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகள் மஜ்லிஸ்கள் அல்லது கல்வியை சொல்லக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்கள் என்றார்கள். நீங்க ஜனகாட்டா அப்புறம் மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய அடிப்படையில் எங்க உட்கார்ந்துருக்கீங்க? சொர்க்கத்தின் பூங்காவில் உட்கார்ந்துருக்கீங்க. அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி தருவானா, கபூலாக்கி தருவானா. இங்கே பெண்கள் வந்திருந்தாலும் அந்த பெண்களிடத்தில் சொல்வது, இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் அமர்ந்திருப்பது மஸ்ஜிதுடைய வளாகத்தில் அல்ல, மாறாக சொர்க்கத்தினுடைய வளாகத்தில். அல்லாஹ் கபூலாக்கி தருவானா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு காலத்தில் பெற்றோர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. வாழ்க்கை சரியாக போய் கொண்டுள்ளது. இன்னைக்கு பிள்ளைகளை கண்ட்ரோல்ல பெற்றோர்கள் போயிட்டாங்க. வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது அப்டேட்டான காலம். காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு.
அவங்க சொல்ற காலேஜ்ல தான் நம்ம சேர்க்கணும், அவங்க சொல்ற ஸ்கூல்ல தான் நம்ம சேர்க்கணும். ஒரு காலத்துல நாமளா பார்த்து செஞ்சோம், இப்ப நிக்காவை கூட அவங்களா பார்த்து தான் செஞ்சுக்கிறாங்க. சூழ்நிலைகள் மாறி போச்சு, மனநிலைகள் மாறி போச்சு இல்லையா? ஆனா இந்த காலகட்டத்தில் கூட தீப் நமக்கு சில வழிகாட்டு. நம்ம கொஞ்சம் மாறணும். மாறணும்னா எதுங்க? ஷரியத்து குர்ஆனுக்கு மாற்றமான வாழ்க்கை அல்ல, ஷரியத்து குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஆரம்பத்தில் ஓதி காமிச்சேன், யாயுள்ளதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸிகும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும், வஅஹ்லிக்கும் நாரா, உங்க குடும்பத்தாரர்களை நரகத்துக்கு போடுறதுக்கு காப்பாத்திக்கணும். எதுலெல்லாம் காப்பாற்ற முடியும்? நான் ஒரு சில விஷயங்களை உங்களின் ஆலோசனையாக நான் நினைக்கிறேன். முதல்ல கணவன் மனைவியை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இங்க இருந்தா குழந்தை வளர்க்கறது, நீயா நான் வாழ்ந்தோம்னா, விவாகம் பண்ணோம்னா வாழ்க்கை சரியாக போக முடியாது. அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் குழந்தைகள் மீது அக்கறை காட்டுவது முதல் ஸ்டெப். இப்போ வீட்டுல குழந்தை அழுதுட்டு இருக்கோம், இரவெல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? காலையில எழுந்து வேலைக்கு போகணுமா, நீ சும்மா தான் இருக்க வீட்டுல, நீ பார்க்க மாட்டே அப்படின்னா, அவங்க சும்மா இருக்கிற வார்த்தை நம்ம சொன்ன உடனே அவங்களுக்கு வர டென்ஷன். காலையில சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, வீட்டை சுத்தம் பண்றது, வீட்டை பார்க்கறது, நடுவில் கேஸ் அதை பார்க்கறது, கரண்ட் பில் நம்ம கூட சமயத்துல கட்ட மாட்டோம். இப்ப ஆன்லைன்ல வந்தாலும் கூட அதை கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிட்டோம், நீ சும்மா தானே இருக்கிற, நீ பார்த்துக்க, காலையில நான் வேலைக்கு போறேன்னு சொன்னா இங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் கிடையாதுல்ல. இன்னைக்கு குழந்தைங்க ஆபாசமான கெட்ட வார்த்தை பேசினா சந்தோஷப்படுறாங்க பெற்றோர்கள். நம்ம என்ன சொல்றது? சலாத்துனாக்கா அது கலிமத்து தையிபத்துன் சதகா, ஒரு நல்ல வார்த்தை பேசுவது சதகான்னு. நீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்கிறவங்க ஒரு வார்த்தை, இது ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா சல்லாஸ் என்ன சொன்னாங்க? இதை சதகா என்கிறார்கள். பெற்றோர்கள்ட்ட பண்பா பேசுறது சதகான்னாங்க. நல்ல முறையில பேசுற வார்த்தை சதகான்னா, அவன் நல்ல முறையில பேச வைக்க வேண்டிய கடமை யாருடைய? ஒரு வார்த்தை தவறாக பேசினால் அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு இந்த வார்த்தை தப்புப்பா அப்படின்னு புரிய வைக்கும். இப்ப சின்ன பையன் தானே, 4 வயசு சொல்றான் அப்படின்னு விட்டுருங்க. 4 வயசுல சொல்றான் நீங்க விட்டுட்டீங்கன்னா, அவனுக்கு இதே 18 வயசுல ஆகும்போது அந்த வார்த்தை வலுவரா வேற மாதிரி வரும். ஏன்? உங்களுக்கு கூட அந்த வார்த்தை வரும். அதனால குழந்தைகள் முன்னால் நாம் பேசுவது கலிமத்தும் தையிபத்தும் சதகா, நல்ல வார்த்தையை பேசுவான்னு கற்றுக் கொடுங்க. யார் கற்றுக் கொடுக்குறோம் சொல்லுங்க பார்ப்போம். பொய் சொல்லதான் கற்றுக் கொடுக்குறாங்க. அத்தா வீட்டுல இருந்தாலும் போன் எடுத்து பொய் சொல்லு கற்றுக் கொடுக்குறோம். வேற விஷயங்கள்ல பொய் சொல்வதை நாமே தான் கற்றுக் கொடுக்கணும். அதனால முதல்ல நான் சொல்லக்கூடிய செய்தி, குழந்தைகள் முன்னாடி நீங்க நல்ல விஷயம் பேசுங்க. உங்க கணவன் மனைவி கூட சண்டை வந்தாலும் கூட தயவு செய்து கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்தாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஹுசுர் இல்லா ஃபி பைத்தி, உங்க வீட்டை தவிர வேற எங்கேயும் திட்டாதீங்க, வேற எங்கேயும் கண்டுக்காதீங்க, வேற எங்கேயும் அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒலா துகப்பிர், கெட்ட வார்த்தையை திட்டாதீர்கள். ஒலா தொகுதிக்குள் வச்சுக்க, முகத்தில் அடிக்காதீங்கன்னா எத்தனை பேர் அதுல கண்ட்ரோலா இருக்கும்? நாம் கணவன் மனைவியாக வாழும் பொழுது நாம நடந்துக்கிறத அப்சர்வ் பண்றது அந்த குழந்தை, அதை கவனிக்கிற அந்த குழந்தை. நீத்துக்குரிய கிடையாது. எங்கள் உஸ்தாது சொல்வார்கள், அது ஒரு கதையாக சொல்வார்கள். ஒரு மகன் தன்னுடைய தந்தையை வெளியேற்றும் பொழுது ஒரு கட்சியை கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க தெரியுங்களா? இதான் உங்க சொத்து, வெளிலப்படுத்துங்க. அந்த பேரன் போய் கேட்டாங்க, அந்த பாதி வச்சு கொடுங்க. அப்பா கேட்டாங்க, ஏன் பாதி வச்சு கொடுக்குறேன், நாளைக்கு நீங்க போகும்போது பாதி நான் கொடுத்து உங்களை வெளியே. இது எதுக்கு சொல்லுவாங்க உஸ்தாத்? இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அதை கவனிக்கிறது சமூகம், குறிப்பாக குழந்தைகள் அப்சர்வேஷன், அதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அதனால கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தௌரிபு வஜ்ஹ, கன்னத்தில் அடிக்காதீர்கள், வலா துகப்பிர், ஆபாசமான வார்த்தைகளை திட்டாதீங்க, வலா தஹுஜுர் இல்லா ஃபி பைத்தி, வீட்டை தவிர வேற எங்கேயும் கண்டிக்காதீங்க. சில பேருக்கு அவங்க சொந்தக்காரங்களை பார்த்தா ரொம்ப ரோஷமாயிருக்கும். அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, கணவன் எப்படி கண்டிக்கலாம் பாருங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல,
கணவனுக்கு அக்காவோ தங்கச்சி வந்துட்டா இன்னும் கொஞ்சம் ரோஸ் அதிகமா இருக்கும். 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, என் தம்பி பாருங்க எப்படி மனைவியை மிரட்டி வச்சிருக்கு, எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். இது அல்ல இஸ்லாம் நமக்கு சொல்லுவது. முதல்ல கணவன் மனைவியாக நாம் பிள்ளைகளுக்கு நல்லவர்களாக இருக்கிறாங்க. யாருடைய பிள்ளை? அது யாருடைய பிள்ளை? நம்முடைய பிள்ளை. நாளைக்கு நல்ல முறையில் வர வேண்டாமா? ஒரு விஷயத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்கள் பேரை கூட போவது அந்த சந்ததி தான். உங்களுக்காக துஆ செய்ய போவர்கள் அவர்கள் தான். உங்கள் மரணத்திற்கு பின்னால் உங்களுக்காக சதகா தான தர்மங்கள் செய்து உங்களை அடிக்கடி நினைவுபடுத்தி துஆ செய்யக்கூடியது இந்த பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு என்ன விட்டு போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை நீங்கள் ஏழையாக விடக்கூடாது. ஹதீஸ்ல இருக்குது. ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சக்கராத்துடைய நிலைமை, என் முழு சொத்தையும் கொண்டு போய் கனிமத்து பொருள்ல ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு பைத்துல் மால்ல கொடுக்கணுமா? எல்லாரும் புதைச்சாங்க, முழுசும் கொடுக்காதாங்க. சரி பாதி கொடுக்கணுமா? பாதியும் கொடுக்காத, 1/3 கொடுக்கணுமா? அதுவே அதிகம்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தரதர நீ விட்டு செல்வது உன் குடும்பத்தை ஏழையாக விட்டுவிட்டு அடுத்தவங்கள முகத்தாஜாகி கையை நீட்டி எனக்கு தேவை இருக்கு என்று ஒரு குழந்தைகளை ஒரு பிள்ளைகளை விட்டு செல்வதற்கே அது இந்த பைத்துல் மாலுக்கு தரதுக்கு தராமே இருக்கு. அவன் குழந்தைகளுக்கு அதை விட்டுட்டு போகணும். இஸ்லாம் அதையும் சொல்லுது. அடுத்து என்ன விட்டுட்டு போவோம்? ஒழுக்கமுள்ள சிந்தனைகளும் ஒழுக்கமுள்ள விஷயங்களும் சொல்லிக் கொடுத்துட்டு போகணும். உங்களுக்கு எல்லாம் கிடையாது. இந்த பீடி சிகரெட் அவனுக்கு எப்போ வழக்கமாகுது? ஒரு தாய் தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த தந்தை எப்படி இருக்கிறார்? அவர் அப்பா மாதிரியே இருக்காரு, அம்மா மாதிரியே பேசுறாரு. சொல்றமா இல்லையா? இந்த பழக்க வழக்கம் என்பது எங்கிருந்து போகுது? நம்மகிட்ட தான் போகுது. அப்படி ஏழையாக விட்டு செல்லக்கூடாதுன்னு சல்லாசன் தெளிவா சொல்றாங்க. ஒழுக்கத்தோடு விட்டு செல்ல வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். நல்ல சிந்தனை உள்ளவர்களாக விட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. இது எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த காலத்துல நம்ம விட்டுட்டு போனோமா என்பதுதான் விஷயம். அதை சொல்லி கொடுக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். கணிதக்குரிய அதார்களே, அவன் முதலிலே கெட்ட செயலை தொடங்கினா தயவு செஞ்சு அவனை பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்காதீங்க. நான் பெற்றோர்கள் ஒருத்தர் தப்பே பண்ணலாம், ஏதோ பெரிய தவறை செய்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தவறை தான் நிறுத்த வேண்டும், அந்த மனிதன் இருக்கக்கூடாது. ஒரு பெண்மணி வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், ஹமலா இருக்கேன், குழந்தை உண்டாயிருக்கேன். ஸல்லல்லாஹு குழந்தை பெற்று கொண்டு வா. குழந்தை பெற்றுட்டாங்க. மறுபடியும் வந்தாங்க, ஒரு நாள் அவருக்கு போனாங்க, 3 முறை கொடுத்தாங்க. வாழ்க்கை 3ஆவது வந்துச்சு. அந்த பெண்மணியினுடைய விஷயத்தில் சொன்னார்கள், இப்போ உனக்கு ஷரியத் முறைப்படி தண்டனை கொடுத்தே ஆகணும். கல்லால் எரிந்து அவர்களை ஷஹீதாக்கி அவர்களை கல்லால் எரிந்து அவர்களுடைய உயிர் போக போக ஷரியத் முறைப்படி செய்து போனோம். ஜனாஸா சில பேர் பேசிட்டாங்க, சார் எப்படி மௌத்துப்பார், இப்படியா உயிர் போகணும்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காதல் உண்மையை சொன்னாங்க. இன்னைக்கு மதீனாவிலே மிக புனிதமான ஜனாஸா இந்த ஜனாஸா. எப்பொழுது தன்னுடைய அவரை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே வந்து ஷரியத் விதி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ரசூலுக்கு முன்னால் வந்து விட்டார், அவருடைய பாவம் அப்பவே போயிடுச்சு. நீங்கள் பாவத்தை தான் நிறுத்த வேண்டுமே தவிர அந்த பாவம் செய்த பெண்ணை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வே ஏற்றுக்கிட்டான், நீங்க என்ன மாத்திரம். அதனால குழந்தைகள் தவறு செய்தால் உடனே அவனை பார்த்துட்டு 4 பேர் முன்னாடி அன்னைக்கு பாருங்க 100 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், அன்னைக்கு பாருங்க நீ இது செஞ்சுட்டான்னு சொல்லி 4 பேர் முன்னாடி அவனை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அவன் மதிப்பை குறைக்காதீங்க, அவனை பாராட்டி பேசுங்க. என் பையன் நல்லா படிப்பான், எங்க போன தடவை 40 தான் வாங்கினான், பாருங்க இந்த தடவை அவன் 80 வாங்கலாம்னா இல்லையாரு. ஒரு தந்தை அவனுக்கு தட்டி கொடுப்பது தந்தையை விட சிறந்த வழிதான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்க நல்லா சொல்லி பாருங்க, 1000 பேர் சொல்லட்டும், நண்பர்கள் சொல்லட்டும், உலகமே போன்றட்டும், அந்த தந்தையை கூப்பிட்டு அவன் சொல்லி தட்டி கொடுக்கும் போது தந்தைக்கு அவருக்கு ஏற்படுகிற இணக்கம் இருக்கு. அவன் உலக படிக்காவிட்டாலும் தன் தந்தைக்காக படிப்பான். நம்ம என்ன செய்யணும்? 4 பேர் முன்னாடி
இவன் வேஸ்ட், இவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான், இவனுக்கு கட்டுற பீஸ் எல்லாம் வேஸ்ட், இவனுக்கு பார்த்த காலேஜ் வேஸ்ட், இவனுக்கு டெய்லி நான் கொடுக்குற பாக்கெட் மணி வேஸ்ட்னு சொல்லி அவன் முன்னாடியே அவனை தலைக்குறவாக பேசி 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 இவன் மனசுல எப்படி கொண்டு வர்றான்? என் உலகத்திலேயே எனக்கு ஒரு பெரிய எதிரிய தந்தை தான் கொண்டு வர்றான். 10 வயசுல தந்தையோடு ஓடி ஆடி விளையாடுறேன், 12 15 வயசு ஆகும்போது தூரமாகிறான். சகோதரர்களே, தாய்மார்களை யோசிச்சு பாருங்க. தன் தந்தை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த தந்தை 15 வயசுக்கு அப்பா அவன்கிட்ட இருந்து விலகிறார் என்றால் இதை விட பெரிய விலகல் என்ன சொல்றது? தனியா கொண்டு போய் வைக்கிறதுலாம் வேற, வீட்டுல இருந்துகிட்டே அந்த விலகலில் இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட பெரிய விஷயம். இது ஏன் அப்படி நாம் நடந்துக்கிறோம்? ஒரு வெளிப்படை தன்மையோடு பழகுவதில்லை. அதே மாதிரி அம்மா அப்பா கூட அந்த விஷயம் சொல்ல மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். ஏன் யோசிச்சு பாத்தீங்களா நீங்காவது? ஏன்னா அவன் ஃப்ரெண்ட உண்மை தன்மை உள்ளவனாக நினைக்கிறான். அவன் அரவணைக்க மாட்டேன்றீங்க, அவன் 2 வார்த்தை பேச மாட்டேன்றீங்க. உடனே அவன் எதை அரவணைக்கிறான்? நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் அரவணைச்சு அவங்க பேசாததுனால எவனோ 3வது ஒருவர் காலையில் ஒரு மெசேஜ் போடுறான், எவனோ ஒரு 3வது நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றான், நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறான், நீ நல்லா இருக்கியான்னு கேட்கிறான். இங்கே பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அரவணைப்பை அவன் செய்வதால் இந்த உள்ளத்தில் என்ன ஆகுது? நம்மளை கவனிக்க ஒரு ஆள் இருக்குதா? கவனிச்சிங்களா? இந்த விஷயத்தை நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது என்று அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட உடனே நம்ம போன் நம்பர் தெரியாது கேட்டா உடனே அனுப்புது. முகத்தை பார்க்கணும், போட்டோ எடுத்து அனுப்பினா உடனே அனுப்புகிறது. காரணம், இங்க பெற்றோர்கள் தர வேண்டிய அரவணைப்பும் பாசமும் கம்மியாகிறதுனால நம்மளை பார்த்துட்டு ஒரு ஆள் இருக்கே என்று 2 நாள் அவன் பழகினாலும் 3 நாள் பழகினாலும் ஏன் 1 வாரத்தில் பழகினாலும் அவனை சந்திப்பதற்கு தயாராக எனக்குதான் இன்னைக்கு ஓடி போவதற்கு நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன காரணம்? நீங்க யோசிச்சோமா? ஒரு இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் தந்தா அவன் தந்தவன் எவனோ இருக்கான், உடனே அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்கிறது, காலேஜுக்கு போறத நிப்பாட்டுறதுக்கு முடிவான படிப்புல இருந்து உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறோமா? இப்படி நடந்துச்சா? இப்படி வருந்தாமா? இப்படிலாம் வரலாம். நீ மனசு உறுதியா வச்சிருக்கப்பார், நீ ஏதாவது நம்பிக்கை வச்சிருக்கப்பார், நீ அவனை தொடர்ந்து அடிச்சப்பார், இதுதான் நல்லது. ஈமானோடு நீ இருந்தப்பார் உறுதியா என்று அந்த பெண்ணை பாராட்டுவதற்கு பதிலாக அவளுக்கு ஊக்கம் தருவதற்கு பதிலாக நீ எப்படி அவனை எப்படி உனக்கு தெரிந்தது என்று ஒரு தவறான மசூரா கூட அந்த பொண்ணுகிட்ட வாங்கினாங்க. உடனே அடிப்பது, உடனே திட்டுவது, அந்த பெண்ணை கல்லூரியில் இருந்து நிப்பாட்டுவது, அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கோ அந்த மாதிரி சரியத் அடிப்படையில் போன உடனே நிப்பாட்டி அந்த பெண்ணை குற்றவாளியாக்குது. அவனை சொந்தக்காரமாக சும்மா இருக்குமா? என்னாலும் இது எப்படிப்பட்ட பொண்ணு? இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சு வாழ்க்கையிலே பாதி இடத்திலே இப்படி எல்லாம் நடப்பதற்கு காரணம் புரிதல் இல்லாததான். அதனால குழந்தைகளை முதல்ல நாம் நேசிக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கிறத உருவாக்கணும். நான் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பக்கத்திலே அப்படி நிக்க கூடாது, ஸ்ட்ராங்கா. அதனால நாம் அதை கவனத்தில் வைக்கணும். அது இல்லாம இன்னைக்கு ஒரு சினிமா படம் சமீபத்தில் வந்துச்சு, காஷ்மீர் மக்களுக்கு எதிராக. அந்த படத்தை பத்தி கண்டனங்கள் ஜும்மா பயணங்கள்லாம் கூட பேசப்பட்டுச்சு. ஆனா இது இல்லாம சினிமா பைத்தியங்களாக, சினிமா மோகங்களுடையவர்களாக மாறி போச்சு. இதுக்கு அது கிட்டத்தட்ட இல்லாம இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கொண்டு போனவங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கறாங்களா, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். எடுத்த உடனே அதிரடி நடவடிக்கை எடுத்து நீ உனக்கு போன் கிடையாது, இங்க உனக்கு டிவி கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவன் போனும் டிவியும் காமிக்கிறான் அவன் கூட அவன் போயிருப்பான். உங்களை பொய் சொல்ல ஆரம்பிப்பான். 7-6 மணிக்கு வந்து 5 மணிக்கு மேல ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்தா அவன் படத்துக்கு போயிருப்பான். ஏன் லேட்டா வந்த 7 மணிக்கு எனக்கு பிடி பீரியட் இருந்துச்சு, ஃபுட்பால் கேம் இருந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்லுவான். இந்த பொய்க்கான காரணம் நீங்க எடுத்த அதிரடி நடவடிக்கை. அவன் எப்படி பேசணும்? குர்ஆன் பார்த்து அழகாக நமக்கு வழிகாட்டுது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன்கிட்ட பேசுறாங்க, யா புனைய, என் அருமை மகனே. இந்த வார்த்தையை பயன்படுத்தி என் அருமை மகனே என்று அவங்க கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை குர்ஆன் பதிவு செய்யும். அந்த மாதிரி கூப்பிட்டு என்னென்ன தன்மைகள், என்னென்ன விஷயங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால நாம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த பிள்ளைகளோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். ஒருத்தர் காலம் மாறி போச்சு, முந்தைய காலம்லாம் கிடையாது.
அதனால அவங்கள்ட்ட பேசும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு போங்க, தப்பு இல்லை. உங்க குழந்தைய நீங்க கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு நல்லா ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இயற்கையோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் என்ன பிரச்சனை, என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கிற என்று யாரும் கேட்கணும் சொல்லுங்க பாப்போம். நடவடிக்கை பண்றேன், அடிக்கிறேன், எல்லாம் பண்றோம். இல்ல யாருக்கிட்டையோ இருக்கிற கோபத்தை கொண்டு நீங்க போட்டோம். சொல்லுங்க, இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா எந்த தகப்பனை எந்த தாயை அந்த மொழி முடியும்? நான் வீட்டு வாசலில் வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க சலாம் சொல்லி கொண்டு வாருங்கள். சலாம் சொல்லும் பொழுது எல்லா முசீபத்தும் போயிடும், உங்களுக்கு வரக்கத்து ஏற்படும் என்றார்கள். அந்த சலாமை சொல்லி நாம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவன் சினிமா பைத்தியங்களாக மாறுவதற்குள்ளாக நாம கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட அனுப்பணும். உள்ளத்துல போனா சுருக்கமா சொல்வது, என் தகப்பனார் சொன்னால் சரியாக இருக்கும், என் தாய் சொன்னால் சரியா இருக்கும் என்று உங்க மேல கான்பிடன்ட், உங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. அதுக்குண்டான வழிதான் இது. அவங்களையும் கொஞ்சம் மதிங்க. 15 வயதுக்கு மேல ஆயிடுச்சுன்னா சில மஷூராக்கள் பிள்ளைங்க சொன்னா ஆமா இது சரியா இருக்கும் நீங்க ஏற்றுங்க. உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பண்ற என்கின்ற வார்த்தை தயவு செய்து சொல்லாதீங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்க, அவங்க சொல்றதையும் கேட்டுக்க. அவங்க சொல்ற சில மஷூராக்களையும் நீங்கள் வீட்டில் நடைமுறைப்படுத்துங்க. பிள்ளைங்களுக்கு அப்ப ஞாபகம் வரும், அப்ப நம்பிக்கை வரும். நாம சொல்ற வார்த்தைக்கு என் தாய் தந்தை மதிப்பளிக்கிறாங்க, நாமும் அவர்களுக்கு மதிப்பளிக்கணுங்கிற ஆப்போசிட் சைடு நீங்க பாருங்க. இன்னைக்கு அது நடக்கிறது பெரிய. உனக்கு என்ன தெரியும், உட்கார இல்லையா, பெரியவங்க பேசுறாங்கல்ல. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு குழந்தைகள் அதிக பிரசங்கித்தனமா ஆபாசமா அல்லது ஒரு விதமா பேசினா நம்ம ஏற்கக்கூடாது. நல்ல மஷூரா சொன்னா ஏத்துக்கலாம், நல்ல விஷயங்கள் சொன்னா ஏத்துக்கலாம். நான் பிடிச்ச பேருக்கு 3 கால் தான் சொல்லி நாம எடுக்கிற முடிவு தான் கிடைக்கும். உனக்கு என்ன தெரியும், என் வயசு என்ன, உன் வயசு என்ன, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அது பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல மஷூராவாக இருந்தால் அது யார் இடத்துல கூட எடுத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. அந்த ஈகோயிசம் தான் பிரச்சனை. பிள்ளைங்களுக்கு அது காமிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தாங்க, யார்கிட்ட நம்ம ஈகோ காமிச்சீங்கன்னா ஒரு நாள் வேலை நடக்காது. ஒரு பொது காரியம், ஒரு பொது வீட்டினுடைய விஷயங்கள் இருந்தால் நாலாவது யோசிக்கணும். நான் சொல்றதுதான் நடக்கணும்னு நீங்க சொன்னா உங்க பிள்ளைகளுக்கு உங்க மதிப்பீடு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் செய்யணும் நீங்க யோசிச்சா உங்க மனசுல நினைச்சுக்கங்க, உங்க பிள்ளைகள் உங்களை எந்த தரத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஆமா கூப்பிட்டு கேட்கணும் வச்சுக்கோங்க, மஷூரா வாங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மனசுல நினைச்சுமா எப்படி ஒரு சொல்றதுதான் நடக்கும் போது நம்மள சும்மா உட்கார வச்சு இந்த 1/2 மணி நேரம் அறுன்னு அறுத்து இது எதுக்கு அவரே முடிவு சொல்லி அவன் நினைப்பான். யதார்த்தமா இல்லையா நான் சொல்றேன். அப்போ இப்ப கூப்பிடுறாரு, இப்ப இது ஒருவாங்க. இன்னொன்னு நம்ம சொன்னா கேட்கலாம், இப்ப கூப்பிடுறாங்க, கண்டிப்பா நான் சொன்னா என் பேச்ச மதிப்பாங்க, நான் சொல்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஆர்வத்தோடு அமர்வான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த வித்தியாசத்தை அறிந்து அவர்களிடத்திலே நாம் பழக வேண்டும். அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பைக் பிரபலங்கள் அவங்க முன்னாடி போகுது. நான் ஏன் தெரியுமா சொல்றேன், தாய்மார்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருந்து தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் பார்க்கறதுக்கு அவனை பார்த்தா மனுஷன் அல்லது வேற்று கிரக வாசியாங்கிற அளவுக்கு அவன் தலை முடியும் உடம்பு இருக்கு. அவன் பைக்கை ஓடிட்டு ஒரு ஊருக்கு வந்தா ஊரே ஒன்று சரி இல்லையா? அவனுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க, 1000 கணக்குல இருக்கிறாங்க. ஒரு நாள் அவனை கீழே விழுந்து ஒரு இடத்துல அடிபட்டு அவன் லைசன்ஸ் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணி இவ்வளவு இருக்குது. இவன் பின்னாடி அவன் போறான். நான் ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன், இவன் எங்கேயோ பைக் ஓட்டுறான், ஒரு வீடியோல பேசிட்டே பைக் ஓட்டுறான். சில பேர் சைக்கிள்ல லடாக்கு போறாங்க, இதையெல்லாம் பார்க்கலாம். அவன் இங்க வர அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டா ஒரு 150 200 பேர் கூடிடுறாங்க. போலீஸ் பாதுகாப்பு வர காலத்துல அரசியல் தலைவர்கள் சினிமாவெல்லாம் தாண்டி வெறும் பைக்கை ஓட்டுறாங்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்க. அவனுக்கெல்லாம் இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாச்சு. உங்களுக்கு தெரியாததால நான் சொல்றேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க எப்படி அவனுக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த ஃபாலோவர்ஸ் ஒரு வார்த்தைக்கு பாருங்களா, உங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, அத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க. கண்டித்துக்குரிய தாய்மார்களே, இந்த நம்பிக்கை தான் உங்க மேல வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா அவன் உங்களை தான் ஃபாலோ பண்ணும், கண்டவனா பார்க்கறவனா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவனை பிடித்து போனது எங்கேயோ இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அரவணைப்பும் அந்த இதுதான் நம்ம தவறும். அந்த இடத்துல தான் நம்ம தவறி போகணும். இங்கதான் சினிமாக்காரர்களும் தேவையில்லாத அமைப்பு இயக்கங்களும் தேவையில்லாத கட்டணமா பார்த்து ஏதாவது பரவாயில்ல
சில பேர் யூடியூப்ல சமைக்கிறான், அவனுக்கு பாருங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க ஃபாலோ. இது என்ன தெரியுமா பெரிய மைனஸ்? அந்த யூடியூப்ல அவன் சமையலை பார்த்து நீங்க நல்லா கவனத்தை வச்சுக்கங்க, ஹலால் ஹராம் இல்லாமல் உணவுகள் இன்னைக்கு போகுது. அவன் எதுலாம் கண்டதெல்லாம் சாப்பிடுறான். கண்ட நாடுகளில் கண்ட இடங்களில் உணவை கிடைத்தால் அதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சா. இதனால என்னாச்சு தெரியுமா? அப்படி கண்ட உணவை சாப்பிடுறவங்க ஊதி போய் கிடக்கிறான். ஊதி போனதுனால உடம்பெல்லாம் ஒபசிட்டி ஆனதுனால அடுத்து குறைக்கிறது இன்னொரு யூடியூப் சேனல் பார்க்கணும். எப்படி உடம்ப குறைக்கிறது? ஒரு சேனல்ல பார்த்து பார்த்து சாப்பிடுறான் கண்டதை பூரா. இப்ப அடுத்த சேனல்ல ஜிம்ல எப்படி உடம்பு குறைக்கிறது, அதுக்கு அடுத்த சேனல்ல ஃபைபரா இருக்கிற உணவை எது சாப்பிடுறது. இப்படியே காலங்கள் கடந்து போகுது. இப்படி எல்லாம் இன்னைக்கு நடக்குது, நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசியில் என்ன ஆகுது? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இவனை கண்டுக்காதான் காரணம். அவனை கூப்பிட்டு ஒழுங்கா நீங்க என்ன சாப்பிடுற, ஒரு நாள் அவன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்கறான்னா நீங்க செஞ்சுதான் கொடுங்க, தப்பில்லை. ஒரு நாள் அவன் சிக்கன் ஏதாவது வரை பார்த்துட்டு கேட்டா ஒரு நாளைக்கு செஞ்சுதான் கொடுங்க. கண்டதெல்லாம் சாப்பிடுறாங்க வெளியில போய். அதை நீங்கள் வீட்டில் செய்வதற்கு ஒரு ஒத்துழைப்போடு இருக்கணும். நான் இதை செய்தி ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க மட்டும் செய்யலன்னா நாங்க ஒரு டிஷ்ஷை பார்க்கணும். அதை பார்த்துட்டு அது எங்க கிடைக்குங்கிறது 20 கிலோமீட்டர் தைரியமா போறான். 20 கிலோமீட்டர் கணியத்துக்குரிய யூடியூப்ல பார்க்கணும்னா 150 கிலோமீட்டர் தாண்டி அதை சாப்பிட வந்தேன். ஒரு காலத்துல ஊருக்கு போறதுன்னா ஏதாவது ஒரு காரணம், ஹயாத்து மௌத்து நிக்கா எனக்கு மருந்து வாங்க ஏதோ ஒரு சாப்பிடுறதுக்கான 150 கிலோமீட்டர் சாதாரணமா போறாங்க. அப்படி இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுனா என்ன காரணம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்க. உணவு முறையில் கூட இன்னைக்கு பெற்றோர்கள் கவனம் எடுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு நாள் கேட்கறாங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க. வீட்டுல எப்படி செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. உணவுகளை கொடுங்க. இல்லை என்றால் அந்த உணவை திங்கக்கூடிய ஊதி போய் சோம்பேறி ஆகி இன்னைக்கு எப்படி தெரியுமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? கிரிப்டோ கரன்சி மாதிரி வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு 50,000 60,000 சம்பாதிக்க இந்த சிந்தனை நல்லதா? சல்லாசனாக ஒருத்தர் உழைத்து அந்த உழைப்பின் ஊதியம் வேர்வை சிந்தும் அவனுடைய தொழிலாளிக்கு ஊதியம் கொடுங்கன்னாங்க சல்லாசனம். இப்ப எப்படி சிந்தனை மாறி போகுது? ஒரு யூடியூப் சேனல்னால அவன் உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கணும்ங்கிற நினைவு வரும். இது ஆரோக்கியமானதா? பெற்றோர்கள் யோசிக்க வேண்டாமா? கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவனை நீங்க சினிமா தேட்டர்ல கியூல நீங்க சொன்னா நிக்கிறான். கண்ட வரவனுடைய ஃபாலோவர்ஸ் நிக்கிறது நிக்கிறான். நீங்க ரேஷன் கடையில் நீங்க சொன்னா நிப்பானா? ஏன்னா அவனுக்கு அவமானமா தெரியும். ஆகையினால நாம இங்க கவனிக்க வேண்டியது ஹலால் ஹராம். இதையும் பிள்ளைகளுக்கு நாம சரியா கொடுக்கணும். இல்லை என்றால் இது என்ன நடக்கும்? அதே நேரத்துல இன்னைக்கு இந்த கூலிப்பு பெற்றோர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 7 வயசு அல்ல 6 வயதிலிருந்து தொடர்ந்து. சமீபத்தில் நான் கூட படித்தேன். வடபழனியில் ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி கடையில் போய் செக் பண்றாங்க. போஸ்ட் ஸ்டாம்ப் மாதிரி இருக்குது. அதை பின்னாடி பிரிச்சு நாக்குல வச்சா அவனுக்கு போதை இருக்கு. அதில் போதை மருந்தை கலப்படம் செய்து கொடுக்குறான், மிட்டாயும் செய்து கொடுக்குறான். அவன் சாப்பிட்டு அந்த போதையை ரசிக்கிறான். அப்படியே உள்ள போயிட்டான்னா காதுல கடுக்கான் போராடுச்சு. நாங்கள் சமீபத்தில் ஒருத்தர் எங்களை பள்ளிவாசல் கூட்டிட்டு வந்தார். அவனுடைய பையன் இந்த கையில பாத்தீங்கன்னா இந்த 2 கை சிம்பிள் போட்டுருக்கு, கழுத்துலாம் கொஞ்சம் தேவைப்பட்டிருக்குது. இந்த 2 கையிலையும் வேற வித்தியாசமான சிம்பிள். இறங்கி இவன் ஆய்வு செய்தா அந்த கழுத்துல போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கையில வலது கையில போறது 2வது ஸ்டெப், 3வது முத்தி போச்சுன்னா 3வது. இதை போட்டுட்டா இந்த சிம்பிள் அவன் பார்க்கும் போதுதான் அவன் ட்ரெஸ் எடுத்துணுங்கிற மனப்பான்மை ஒண்ணு. அவனை வச்சிருக்கிற சட்டத்தை எல்லாம் அவங்க குரூப்ல அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கும் பொழுது சொல்றார். யார் சொல்றாரு கவனிச்சீங்களா? ஒரு தந்தை சொல்கிறார், உங்க மோக்கா போயிட்டா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். 15-16 வருஷம் இவன் வளர்த்து இவனுக்காக வேண்டி எல்லாம் உழைச்சா. சொல்ற 4 மணிக்கு பூ கடைக்கு போறேன், 4 மணிக்கு போறேன், 9 மணிக்கு தான் வருவேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தா மறுபடியும் மதியம் இருந்துச்சா நைட் வரைக்கும் டீ கடைக்கு போறேன். மறுபடியும் விடிய கால 4 மணிக்கு பூ கடை. இவனுக்காக தான் நான் உழைத்தேன். இவன் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ நானே சொல்றேன், இவன் மௌத்தா போயிட்டா கூட பரவாயில்ல. ஒரு தந்தை சொல்கின்ற வார்த்தை. இதுக்கு என்ன காரணம்? ஹலால் ஹராம் சொல்லி கொடுத்தோமா? எவன் கூட சேரணும் சேரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தோமா? அவன் காலையில சொல்லிட்டு போறான், நான் இங்க விளையாட போறேன், போயிட்டு வா.
யார் கூட போறான், யார் கூட வரான், ஹலால் என்ன ஹராம் என்ன, அவன் சாப்பிடுற சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வரேன்னு சொன்னான், நான் எந்த கடையில சாப்பிடுறோம், நீ எந்த கடையில சாப்பிட்டாய், அதாவது போர்டு போட்டுருந்தா போதுமா, அதாவது சிம்பிள் போட்டிருந்தா போதுமா, அவன் எங்கே சாப்பிட வேண்டும் என்கின்ற வரைக்கும் நாம சொல்ல வேண்டும். அது நம்முடைய கடமை இல்லையா? உழைக்கணும், உழைத்துதான் வாழ வேண்டும் என்கின்ற சொல்ல வேண்டாமா? கணித்துடைய எல்லாம் கிடையாது. அது ஒரு பக்கம் சொன்னா பைக் எதுக்கு? நம்ம ஒரு இடத்துக்கு தேவைக்கு போறதுக்கு வரைக்கும் வாங்கிக்கணும். நான் அன்னைக்கு சும்மா இன்டர்நெட்ல தேடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 4.50 லட்சம் வரை சாலை விபத்துகள் நடக்கும். அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இறந்து போறோம். அந்த 1.5 லட்சம் பேர்ல 80% இளைஞர்கள் இறந்து போறாங்க. இப்ப கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு விஷயங்களிலும் தாண்டி இவர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வாகனத்தை கூட கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். சைக்கிள் வாங்கி கொடுக்கிறோம், பைக் வாங்கி கொடுக்கிறோம், தப்பு இல்லை, வாங்கி கொடுக்கிறோம். ஆனால் நாம் எதன் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கணும்? ஒரு போக்குவரத்துக்காக கொடுக்கணும். அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? ரமலான் காலங்கள்லாம் பார்த்துருக்கோம். சென்னையில கூட நாங்க பார்த்துருக்கோம். மெரினாவுக்கு போயிட்டு போட்டிருக்கிற பேரிகார்டை குடிச்சிட்டு அங்க ரேஸ் விடுறாங்க. அதுல தீ பொறிக்கிற மாதிரி. இங்க மட்டும் நடக்கல, நிறைய இடங்களில் லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகளில் ரமலான் முடிச்சா என்ன நடக்குது? சும்மா சாப்பிட்றதுக்கெல்லாம் 10 கிலோமீட்டர் போறாங்க. எங்க சகர் உணவு கரெக்டா இருக்கும், இப்படி எல்லாம் போறாங்க. அப்ப நம்ம இந்த பைக் வாங்கி கொடுக்கறது கூட கொஞ்சம் கவன நடவடிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். அதையும் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். குறிப்பாக நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு சுயநலமாக பழகக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு மக்கள்கிட்ட. குறிப்பா நாம பிள்ளைகிட்ட சுயநலமாக வாழக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடாது. பொது நலத்தோடு நல்லவர்களோடு இருக்கணும். நினைத்துக்கூடிய எல்லாம் நல்லடியார்கள். இன்னைக்கு எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் முஸ்லீம்களை எத்தனை திரைப்படத்தில் அவன் திரும்ப 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 டெரரிஸ்டாவும் தீவிரவாதியா காமிச்சாலும் எந்த மழை வெள்ளத்திலும் முஸ்லீம்கள் உதவாமல் இல்லை, முஸ்லீம்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இல்லை. அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் போகிறோம். கடந்த சென்னை வெள்ளத்துல நாம பார்க்கும் பொழுது ஒரு செய்தியை பார்ப்போம். நம்முடைய ஒரு நபர் இறங்கி காலத்துல எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு. ஒரு பிராமி குடும்பம் வந்து அவங்களுக்கு கொடுக்காம போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து கொடுத்தாரு. அப்ப திரும்பி கேட்டாங்க, முதல்ல கொடுத்துருந்த போயிட்டேன், இப்ப என்ன மறுபடியும் இறங்க வந்துருச்சா? நான் முதலில் கொடுத்தது சிக்கன் பிரியாணி, நீங்க சாப்பிட மாட்டீங்க கண்டிப்பா. நான் அடுத்து உங்களிடத்துல கொடுத்தது அது வெஜிடபிள் பிரியாணி, அதுதான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த சமூக உணர்வோடு வாழ வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு தெரியுமா? ஊராட்சியிலே ஒரு குழந்தை பிறந்தது, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தமிழக அரசு அவருக்கு அழைத்து ஒரு விருதை கொடுக்க கவனிச்சு நடுவில் கிரசன்ட் என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த கிரசன்டில் படித்த அந்த நபர் ஊராட்சியிலே கர்ப்பிணி பெண் ஒரு பெண்மணி தண்ணியில சிக்கிட்டாங்க. இப்போ போட்டு போய் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலாக இவர் ஏதோ ஒன்று செஞ்சு அந்த அம்மாவை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் அந்த பெண்மணிக்கு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சு. என்ன பேர் வச்சது தெரியுமா? முகமது யூனுஸ். அந்த அம்மாட்ட கேட்டாங்க பத்திரிக்காரங்க, ஏன் முகமது யூனுஸ் பேர் வச்சீங்க? எனக்கு அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி இருந்தது அவர் தான். அவர் எந்த மதமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், என்னை காப்பாற்றுகிறவர் தான். இத்தனைக்கு பிறந்தது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு அவர் வச்ச பேர் முகமது யூனுஸ். இப்படிப்பட்டவர்களாக மாரப்பாடியில் அந்த முட்டல்ங்கிற இடத்துல நீங்களும் பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்துச்சு. திடீர்னு வெள்ளப்பிறகு அப்துல்லா என்ற சகோதரன் இறங்கி அந்த ஒரு குழந்தை மாட்டிக்கொண்ட குழந்தை தன்னுடைய உயிரை பணம் வைத்து காப்பாற்றியது. இப்போ நேற்று நடந்த ஒரு செய்தி, யூபியில திடீரென்று ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தைகள் இருக்கின்ற வார்டு, கை குழந்தைகள் இருக்கிற வார்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளியில படுத்திருந்தார் மனைவி பிரசவத்துக்காக. 2 குழந்தை பிறந்தது கூட தெரியல, சொல்லல. திடீர் உள்ள போது காப்பாற்றினார். தன்னுடைய 2 குழந்தையை இறந்து நாசமாகி எரிந்து அவர்கள் வபாத்தாயிருக்காங்க. இப்ப நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம், இவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். இவங்களுக்கு யார் இந்த உள்ளத்திலே சமூக அக்கறை கொண்டு வந்தது? பெற்றோர்கள் தான். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு வேணும். அன்பிற்கினியர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லுது என்று சொன்னால், நமக்கு ஒரு நடைமுறை இருக்குது. நீங்க உட்கார வச்சு பேசுங்க. முதல்ல நம்ம முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும், ஒரு நடைமுறைக்குள்ள வாழணும். சரியத்தை கொண்டு இருக்குது. மற்றவங்க மாதிரி நியூல கொண்டாட்டம் போறது, மற்றவங்க மாதிரி
சாப்பிட்டு மது அருந்துக்கு கீழே கிடப்பதோ அல்லது வீட்டை பார்க்காமல் இருப்பதோ நம்முடைய கடமை இல்லை என்று யாரு புரிய வைக்கிறது? சொல்லிக்கிட்டே நம்ம குழந்தைகள்கிட்ட நான் தான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் மனதிலே மதிப்போடு மரியாதையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை அவன் முதல்ல மதிப்போடு இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணும். நீங்க அவனுக்கு ஒரு நசீகத்து பண்ணீங்கன்னா அவன் உங்களை பார்ப்பான். எப்ப பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னா மனசுல நினைப்பா, நீங்களே ஊர்பட்ட பொய் சொல்லுங்க, நீங்க என்ன வந்து பொய் சொல்லாது நான் நினைப்பானா இல்லையா? இப்ப எல்லாத்தையும் பொறுமையா நடந்துக்கப்பான்னு சொல்றீங்க, நீங்களே ஊர்பட்ட கோபப்படுறீங்க, அவன் எப்படி நினைப்பான்? தன்னுடைய தந்தை தான் முதல் வழிகாட்டியை தான் அவன் மனதில் பதிய வைக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மைண்ட் டிப்ரெஸ் வருது தெரியுமா? மன உளைச்சல் வருது, யாருக்கும் தெரியல. சின்ன சின்ன குழந்தைகள் பேசி இந்த பேச்ச பாருங்க. காலைல ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் போச்ச மறுபடியும் ஒரு நாளாவது அவன் அரவணைத்து முத்தம் விடுதணும், நெத்தியில முத்தம் விடணும். ஒண்ணு அவங்க தூங்கும் போது நம்ம போறோம், காலையில தூங்கும் போது போறோம், இல்ல மறுபடியும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது போறோம். ஒரு அரவணைத்து அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு முத்தமிட வேண்டும். யார் செய்யணும் கேட்டா எனக்கு வேலையே சரியா இருக்குது, எனக்கு இதுவே சரியா இருக்குன்னா உங்கள் மீது எப்படி அவருக்கு நேசம், அதை நாம் கவனத்தில் இங்கே கொள்ள வேண்டும். அன்றைக்கு அல்லாஹ் கிடையாது. இதெல்லாம் நம்ம செய்ய தவறுனா திடீர்னு ஒரு கட்சியை அவன் கொண்டு போய் வார்டு மெம்பரா போட்டவொடனே 4 பேர் அவன் பேச்சை கேட்டவொடனே 18 வயசுல பெரிய தியாகம் செய்யறவன அவளையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் அதை பத்தி நினைக்கலாம். திடீர்னு ஒரு இயக்கத்திலேயோ ஒரு அமைப்புல கூப்பிட்டு எப்பா நீ சொல்றது சரிப்பா வெளிவிட்டு அப்படின்னு அவனை தட்டி கொடுத்தா உங்களை தியாகம் பண்ணிட்டு கூட அங்க போறது அவன் தயாரா. ஏன் கொள்கை மாறுகிறார்கள்? மகாபிசுக்கு ஏன் போறாங்க? ஏன் அவன் சொல்றது கேட்கிறாங்க? ஏன்னா அவனுக்கு அங்க மரியாதை கிடைக்குது. அவன் சொல்றதுக்காக குவாலிட்டியா வெரைட்டியா ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இருக்கு. இங்கே அவன் புறக்கணிக்கப்படுகிறான், அங்கே வரவேற்கப்படுகிறான். அதனால நாம் கவனத்தில் வைக்கணும். குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா வச்சு பாருங்க. ஏனோதானும் ஸ்கூலை தேர்ந்தெடுத்துறோம், ஏனோதானும் நம்ம இருக்கிறான். கிட்டத்தட்ட 15 வயசு வரைக்கும் அவன் படிச்சான ஸ்கூல்ல 15 வயசு வரைக்கும் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் காலேஜ்ல படிச்சாச்சு யூஜிபி, அதுலயும் சும்மா இல்லை. இவனை நீங்க தூரமாக்குறீங்களா இல்ல அவன் தூரமாய் போறான்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை பத்தி அதுக்கு என்ன செய்யணும்? கல்வி வழிமுறை அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அன்பிற்கினியவர்களே, குழந்தைகள் மீது எவ்வளவு நாம் ஆர்வமும் அறிவும் அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். ரொம்ப அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் தான் நம்முடைய ஜனாசாவை தொழுவிக்கிறார்கள் நினைவோடு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபி ஹஜ்ரத் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களை எப்படி நான் முன்னாடி பார்க்கறனோ அப்படிதான் தொழுகையில பின்னாடியும் பார்க்கறேன். இது யார் சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் சொல்லணும். நான் எப்படி உங்களை நேரடியாக சஃப்ல நிக்கிறத பார்க்கறனோ தொழுகைக்கு அல்லாஹ் உங்களுக்கு தக்பீர் கட்டிவிட்டால் என் பின்னாலும் உங்களை பார்க்கிறேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே தொழுகை முடிஞ்சா உட்கார்ந்துருவாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மட்டும் எஞ்சி போயிடுறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாருமே உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்னு கேட்கறாங்க. ஆனா இந்த அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எஞ்சி போயிடுறாங்க. அதுலயும் சுபூல வேகமா அடிச்சு போயிடுறாங்க. அப்ப அவர்கள் சொல்லி காமிச்சாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஏன் அடிக்கடி போகுது? அவர் சொல்லி காமிச்சாங்க, யாரோ சொல்லலாம், என்னுடைய வீட்டு சுவர் முடிகிற எண்ணில பக்கத்திலே ஒரு யூத முடிவு இருக்கு. அவன் வீட்டுல வளர்ற பேரிச்சப்பழ மரம் கடந்து என் வீட்டு பக்கம் தொங்கும். அதுல ஒரு சில காய்கனிகள் கீழே விழும். என்னுடைய வீட்டிலே விழுகின்ற காய்கனியை நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன். என் குழந்தைங்க ஒரு நாள் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, அது நமக்குரியது அல்ல. இந்த உணவு அவங்கள்ட்ட யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க தானே ஏதோ நம்மளா போய் பறிச்சு தின்னோம், அதுவா தானே உண்டுச்சு என்று விட்டு போயிருக்கலாம். என் குழந்தை ஹலாலான முறையிலே சாப்பிடுதா ஹராமான முறையிலே சாப்பிடுதா, அவன் வாழ்வது சரியான வாழ்க்கை என்னைக்காவது கண்டு தரமான். அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா போதும், சாப்பாடு டிஃபன் கொடுத்துட்டா போதும், சாயந்தரம் வந்தா போதும், மறுபடியும் ரெடியாக்கி டியூஷனுக்கு அனுப்புனா போதும்,
மறுபடியும் ரெடியாக்கி மதரசா அனுப்புனா போதும் என்றால் அவன் ஹலால் ஹராம் முறைப்படி வாழ்றானா அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்றானா யாரை யோசிக்கிறோம்? அந்த சஹாபி சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு நாள் என் மகன் கீழே கிடந்த ஒரு உணவை எடுத்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு நல்லா கடிச்சு மென்று சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். நான் வேகமா ஓடி போய் என் இரு விரல்களை கொண்டு அவன் சாப்பிடுறதை அப்படியே தூக்கி கீழே போட்டேன். என் மகன் அப்பொழுது கேட்டான், நீங்களும் வாங்கி கொடுக்கறது இல்லை, கிடைக்கிறதையும் சாப்பிடுறது, நீங்களும் வாங்கி கொடுக்கறது இல்லை, கிடைக்கிறதையும் சாப்பிடுறது, ஏன் இப்படி பண்றீங்க? ஹதீஸ்ல இருந்தாங்க, இத்தனைக்கு அந்த சஹாபி வாழ்ந்த பெரிய சஹாபிங்க, ரொம்ப எளிமையான ஒரு சஹாபி. சில நேரத்துல பொருளாதாரம் குறைஞ்சு போச்சுன்னா ஈமானும் குறைஞ்சு போகுது. அல்லாஹ்வுக்கு என்ன விட்டா கண்ணு தெரியலையா? ஏன் என்ன சோதிக்கலாம்? என்னதான் எதுவும் இல்லையா, சாப்பிட்டு போட்டோம். அன்பிற்கினியவர்களே, சொன்னார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த ஒரு நேரம் தான். யாரும் சொல்லலாம், என் மகனின் வாயிலிருந்து அதை எடுத்து வெளியே போட்டேன். போட்டவன்னு கேட்டான், நீங்களும் வாங்கி தருதுல, கிடைக்கிறது சாப்பிட விடுறது, நீ என்ன தகப்பனாருன்னு கேட்டார். நான் அவனிடத்துல திருப்பி சொன்னேன், நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்னை திருடனாக்க விரும்புகிறாயா? நாளைக்கு அல்லாஹ்வுடைய முன்னாடி என்னை நீ திருடனாக்க விரும்புறியா என்று கேட்டார்கள். இன்றைக்கு என்ன விஷயம்னா, இது நடந்த மாத்திரத்திலேயே அதாவது அபூபக்கர் சித்திக் ஓடோடி போய் பக்கத்தில் இருந்த ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இது இனி அபூ துஜானாக்கு சொந்தம். இந்த செய்தியல்ல, இந்த அதிசய மிக முக்கியமான விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த தோட்டத்தை ஏன் வாங்கினார்னு கேள்விப்பட்டாலும் அந்த யூதர் பக்கத்துக்கு அறிவித்தார். அபூபக்கர் சித்திக் ஏன் தோட்டத்தை வாங்கி அபூ துஜானா கொடுத்தாருங்கிற செய்தி கேள்விப்பட்டார். உடனே ஓடோடி மனைவி மக்களோடு வந்தார். வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நான் கேள்விப்பட்டேன் அபூ துஜானாவுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு தோட்டத்தை வாங்கி கொடுத்தார் என்றால், அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு ஒரு பழத்திலே இவ்வளவு பேணிக்கையாக குழந்தை வளர்த்தார் என்றால், அந்த அபூபக்கர் சித்திக் இந்த காரணத்தினால் தோட்டம் வாங்கி கொடுத்தார். நீங்கள் ரசூல் இல்லாமல் வேற யார் ரசூல்? நீங்கள் இறை தூதர் இல்லாமல் வேற யார் இறை தூதர் என்று சொல்லி கையை பிடித்து அவர் கலிமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரே ஒரு நபர் தன் மகனை காப்பாற்ற தன்னுடைய விஷயத்துல பேணிக்கை வளர்த்தார். ஒரு பக்கம் சதக்கா கொடுக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் இஸ்லாம் ஏற்கப்படுகிறது என்றால் இப்படித்தான் இஸ்லாம் வரும். அந்த அபூ துஜானா ரலியல்லாஹு நமக்கு ஞாபகம் இல்லை. ஏழ்மையாக இருந்த போதும் கூட தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் எப்படி வளர்க்கிறோம்? ஏழ்மையா வாழ்ந்தாலும் நல்லபடியா வளர்க்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ராஜாவாக, ராணியாக, அரசனாக வாழ தப்பி இல்லை. அந்த நேரத்தில் ஷரியத்தோடு வாழணும். ஷரியத்து சொல்ற மார்க்க விஷயத்தோடு வாழணும். குர்ஆன் சொல்றதா இல்லையா? யாக்கூப், அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அவர்களுக்கு அந்த மௌத்துடைய சமயம் வந்தது. அந்த நேரத்துல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் இல்லையா, நீங்கள் முஸ்லிம் இல்லாத நிலையில் மௌத்தாகாதீர்கள் என்றார்கள். இது நல்லா கவனிச்சு பாருங்க. சொன்னது ஒரு நபி, சொல்லப்படுவதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நபிக்கு. ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? அன்பிற்கினியவர்களே, 18 வருடம் 19 வருடம் நடத்தி ஒரே ஒருத்தருடன் அவர்கள் ஓடி சென்று ஈமானை இழந்து இஸ்லாத்தை இழந்து காஃபிராக மௌத்தாகும் பொழுது ஈமானை இழக்கிறார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது சரியாதான். ஈமானை இழக்கிறது ஒரு பக்கம், முஸ்லிம் இல்லாதவர்களையும் மரணமாகிறார்கள். கணித்துக்குரிய எல்லாரும் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. பெண் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். இன்னைக்குள்ள சூழ்நிலைகள், இன்னைக்குள்ள டிஜிட்டல் உலகம் யார் யாரையோ சந்திக்க வைக்கிறது, யார் யாரையோ பிடிக்க வைக்கிறது. தேவையில்லாத சினிமா காட்சிகள், தேவையில்லாத ஆபாச விஷயங்கள், வேற மாதிரி யோசிக்க வைக்கிறது. அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் ரியல் ஹீரோவா நீங்க மாறணும். ஒரு தகப்பனார், என் தகப்பனார் தான் என் ஹீரோ மாறணும். என் தாய் அது சொன்னால் நான் மாறக்கூடாது என் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான். அவர்களோடு நீங்க பிரச்சனை வளர்ந்து சில பேர் திருத்துற பேர்ல போட்டு பாடாப்படுத்துறது குடும்பத்தை பார்த்தாலே பயங்கரம். அந்த குடும்பம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. நாம எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவங்களா இருந்தாலும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொன்ன முறையில இருக்கணும். நீங்க பிள்ளைங்கள்ட்ட நீங்க நவீனமா நடந்துக்க, சாஃப்ட்னஸா நடந்துக்க, இல்லைன்னா அவங்களும் அதே மாதிரி நடந்துக்குவாங்க. பிள்ளைகள்ட்ட பேசுற பேச்சு, பழகுற முறை, அனைத்துக்குரிய அல்லாஹ் பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் ஸ்கூல்ல கத்துக்கிறாங்க. ஒரு தாய் தன் பெண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த இடத்தில் எப்படி அவர்கள் இடத்தில் நடந்துக்கணும், யாரை பார்த்தா நான் நிகாபோடு வரணும், யார் இடத்திலே பருதா இல்லாமல் இருக்கணும், ஒரு தாய் சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? ஒரு பெண் பாலியலான உடனே எது சுத்தம் எது சுத்தம் இல்லை, சுத்தமான காலம் எது சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு 15 வயது அடையும் பொழுது அவன் குளிப்பு கடமை எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் யார் சொல்லி தருவா? சில இடங்களில் நாம் சென்று பார்க்கிறோம், குளிப்பு கடமையே தெரியாமல் 25 வருடம் வாழ்ந்தவர்களை எல்லாம் பார்க்கணும். அவனுக்கு திருமணமும் ஆச்சு. கணிதத்துக்குரியவர்களே, குளிப்பு கடமை நீங்க குளிக்காம வேற வேலைகள் செய்தால் அதில் பரக்கத்து இருக்காது, சல்லாசம் சொன்னாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் கவனித்து செயல்பட வேண்டும். அதே நேரத்துல நாம ஏற்றத்தாழ்வு இல்லாம அவர்கள் வரணும். அதே மாதிரி சமூகத்துடைய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், பாத்தியாவுக்கு போறோம், அவங்களுக்கு தொப்பி போட்டு கூட்டிட்டு போற பழக்கம், பள்ளிவாசல் போறோம், தொப்பி போட்டு போற பழக்கம், ஒரு பெரியவங்க வந்தா சலாம் சொல்லுவா, ஒரு பெரிய வயசு மூத்தவங்க தான் எந்திரிச்சு சலாம் சொல்லு, ஒரு பெரியவங்க வந்தா எப்படி நடந்துக்கணும், உன் சொந்தக்காரங்க வந்தா எப்படி நடந்துக்கணும், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா வாங்க உட்கார வைக்கணும், நீங்க இல்ல வாங்க உட்கார வைக்கணும், அவருக்கு தண்ணி கொடுக்கணும், அவரை விருந்தாளிகளை கவனிக்கணும். யார் சொல்லி கொடுக்குறாங்க? மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், கராத்தே கிளாஸ் சொல்லிக் கொடுக்கணும், அபாகஸ் கிளாஸ் கொண்டு போகணும், எல்லா ஸ்பெஷல் கிளாஸும் சொல்லி தரோம். இது எங்க சொல்லி தரோம்? கவனம் வச்சோமா? இவன் 10-15 வருஷம் கழிச்சு வரும் பொழுது அவங்க சொந்த பெரியத்தாவோ அல்லது சின்னத்தாவோ சொந்தக்காரங்களோ வரும் பொழுது இவன் யாருமே அவனுக்கு தெரியாம போயிருக்கு அரசியல். இதை யார் சொல்லிக் கொடுப்பது? அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை நாம் அவர்களிடத்துல அதிகமா சொல்லி காமிக்கணும். அதே நேரத்துல இந்த சதகா தான தர்மங்கள் எல்லாம் கையில கொடுத்து அதை கொடுக்க சொல்லி அவர்களிடத்துல ஏற்க வேண்டும். ஜும்மாவுக்கு வரோம், மற்ற நாள் வரோம் சொன்னா அவங்க கையில அதை கொடுத்து நீ கொடுத்து பழகுப்பா அப்படிங்கறத நாம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி நான் ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப அவர்களுக்கு மன உளைச்சல் தருபவர்களாக நாம் இருக்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அருமையான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷர்ருன் நாஸ், இங்க ஆண்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க, ஆனா பெண்களுக்கும் இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. ஷர்ருன் நாசி அவர் வைப்பு ஆளாதி, ஏற்கனவே சொல்றாங்க, இவனை திருத்தலங்கிற பேர்ல அவனை போட்டு பாடாப்படுத்தி அவன் சுகுவு கூட போயிருக்க மாட்டான். இவரு ஒரு 3 நாள் 4 நாள் ஜமாத்துல போயிட்டு அவனை கருத்துக்கே எழுப்பி விட்டுருவாரு. அவன் சுகுவுக்கு வந்தே பழக்கம் இல்லை. நீ எந்திரிச்சு ஆகணும், தண்ணி ஊற்றி விட்டுறது, ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறது, அவன் டென்ஷன் ஆயிருக்கும். அவன் சுகுவுக்கு வருவான்னு அவன் கரைச்சி வருவான்னு சொல்லுவீங்க. சில பெண்கள் பரதா போட சொல்லி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி பரதா போட்டாலும் சரீரத்து முறைப்படி இருக்கணும். ஆனா சில இடங்கள்ல எந்த இடத்துல மார்க்கம் அனுமதிக்கப்படுறதோ அவங்க பெண்களா இருக்கும் பொழுதும் சரி, அது மற்ற இடங்கள் தொழுவில்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்றதோ, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற இடத்துல அவங்க மன உளைச்சல பெண்களுக்கு ஏற்படுத்துறதோ, குழந்தைகளை பார்த்து அப்படி எப்ப பார்த்தாலும் நீ இப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் டென்ஷனா போட்டுறது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. செய்யணும்னா ஷரியத்து சொல்றதா எப்படி செய்யணும்? சாஃப்டா இருக்கும். அரபிய மொழியில் சொல்லுங்கள் என்று இருக்கிறான், உதோனிலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நல்ல முறையில பேசி அழகா கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க பாருங்க, ஷர்ருன் நாஸ் அல்-லையுபாலாஹி, மக்களில் ஷர்ருன் நாஸ், மக்களில் ரொம்ப கெட்டவன், அல்-லையுபாலாஹி, குடும்பத்தார்களுக்கு டென்ஷனா அப்படி டிப்ரெஷன் அப்படி எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுவோம்னா வருது. சாபாக்கள் கேட்கிறாங்க, காலு லைஃப்ல எப்பவும் லைஃப்ல நல்லா அப்படி யார சொல்லுது, ஒருத்தர் எப்படி அவங்க குடும்பத்துக்காரங்க அப்படி நடந்துக்க முடியும் யார சொல்லுதா? யார் கேட்கலாம்? சாபாக்கள் கேட்கலாம். டவுட் வருது இந்த விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்குவான், ஒரு மாதிரி மிலிட்டரி மேன் மாதிரி ஹாஸ்டல் வார்டன் மாதிரி நடந்துக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே சாபாக்களுக்கு டவுட் வருது, கைப்பை எப்பவும் அப்படி எப்படி நடந்துக்க முடியும்? உதாரணம் சொல்றாங்க பாருங்க. பெண்கள் நல்லா கவனிக்கணும்.
கால ரஜுல் இல்லாத பைத்து, அவன் வீட்டுக்கு தான் வருவான். அந்த ஆண் கணவனா வந்தா ஹஷியத்தை இப்ராத்தம், மனைவி பயந்துருவான். போச்சு, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, உள்ள வந்தாச்சு, நீ அடுத்து என்ன கலவரம் நடக்க போகுது, என்ன சண்டை நடக்க போகுது யார் நினைப்பானோ? ஹஷியத்துனா பயந்து போகிறது. மனைவி பயந்துருவா, போச்சுடா ரொம்ப நாள் கழிச்சு ஆள் உள்ள வந்தாச்சு, இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது. ரெண்டாவது சொல்றாங்க சல்லாசன், ஹரப்ப வளர்க்கணும். உள்ள அத்தா வராது, குழந்தை அத்தாவும் ஓடி வரும், ஓடி வந்து கட்டி பிடிக்கணும். இப்ப அவன் என்ன செய்யறான்னா ஹரப்ப வளர்த்து விரண்டு ஓடுகிறான் பையன். அவன் வந்தாச்சுடா. சில வீட்டுல பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கு சொல்லுவாங்க, படிக்க மாட்டான். அத்தா வண்டியை சத்தத்தை கேட்டோட படிச்சு உட்காந்துருவான். அத்தா நினைப்பா 1 மணி நேரமா படிக்கிறான் போல இருக்கு, போதும்பா நீ படிச்சு, நான் அப்பதான் எடுத்துருப்பான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. நடிப்பு உண்டாயிராங்க, தொழுதுக்கவே மாட்டான். அத்தா வர டைம்ல நீ கரெக்டா பள்ளிவாசல் போட்டு வருவான். அத்தா நீ தொழுதுட்டு வரானோ நடிப்பு. மனைவி பேசுவாங்க, இந்த மணி வரைக்கும் டிவி பார்க்கணும், அங்கேயும் நடிப்பு வந்துடும், ஹரப்ப வளர்ந்துடும். அவனை பார்த்தவங்க வரண்டு ஓடிடுவாங்க. அடுத்து மூணாவது, இது குடும்பத்துல மனைவி ஓடுறது சரி, பிள்ளைங்க விரண்டு ஓடுறது. மூணாவது சலான்னு சொன்னாங்க, அவனை வேலை பார்க்கறவங்க கூட அவனை பார்த்து ஓடி போயிடுவான். இது குடும்பத்துக்கே ஆகாது, நம்ம எதுவும் போட்டு பாடப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்லி அவனும் ஓடிடுவான். அடுத்து சல்லாசனம் சொல்றாங்க பாருங்க, மிக முக்கியமான விஷயம். இதா சகஜ, அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். இதா சகஜன்னு அர்த்தம், அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். லஹிகத், அவன் மனைவி என்ன செய்வான்? சிரிச்சுட்டு சந்தோஷமா சொல்லுவான், அந்த 7:30 வெளியில போயிடுச்சு அப்படிதான் சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் நமக்கு வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுடா அப்படின்னு சிரிக்குமா. அருள் வைத்தி, அவன் வீட்டுல இருக்கிறவனா அப்பாடி அப்படின்னு ஒரு பெருமை சொல்லுவான். யாரு? அவர் போனவன. சல்லாசன் சொன்னாங்க, இப்படி ஒரு கணவனை ஒரு மனைவியோ பிள்ளைகளோ நினைச்சா இவன் தான் இருப்பதிலேயே மிக மோசமான என்று சல்லாசன் சொன்னாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள போனா நம்ம வீட்டு செய்தி இந்த மாதிரி இருந்தா நம்ம மோசமான யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால வீட்டுல எப்படி இருக்கணும்? மனைவி நம்ம எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். மனைவி என் கணவர் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்கணும். போய் அபுதாபில இருக்காங்க, பல இடங்கள்ல பயணம் போறாங்க, நம்ம மாவட்டத்துல இருக்காங்க. அவங்களுடைய செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அசுரத்து சில இடங்கள்ல ரொம்ப தொலைவாக வந்தா காலையில் வருவாங்க, சில பக்கமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கிற ஊர் இருந்துச்சுன்னா அவங்க எப்பொழுது தன்னுடைய பயானம் முடிச்சுட்டு வந்தாலும் வந்த உடனே எத்தனை மணி நேரம் நைட்டா இருந்தாலும் அவர்களுடைய மனைவியா அவங்களுடைய டீயை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது எவ்வளவு பெரிய நைட்டா இருக்கும். அப்போ கணவன் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்க்கின்ற நிலைமையில் இருக்கணும். எங்க அக்கா எப்போ வருவார் என்று பிள்ளைகள் ஆதரவு வைக்கிறதா இருக்கணும். சல்லாசன் சொன்ன மாதிரி பாடி விட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பாடுல குறை சொல்றது நம்ம நிப்பாட்டு மிக முக்கியமா குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். சல்லாசன் மாபர சூழ்நிலை சல்லாசன் தாயாமும் கத் ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவிலே குறை சொன்னது கிடையாது. இனிஸ்தாவு அவ்வளவு இல்லா தரப்பு விரும்பினா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. இங்க இருந்தெல்லாம் பிரச்சனை உண்டாகும். அதனால நாம் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு கணவனாக சரியாக நாம் இருந்தால், ஒரு மனைவியாக சரியாக குடும்பத்தில் இருந்தால், கணவன் மனைவி சரியா இருந்தா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக வேலையை சரியா பார்ப்பாங்க. பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போடுறது, ஒருத்தர் திட்டிக் கொள்வது, ஒருத்தர் அடிப்பது, ஒருத்தர் வெறுத்து வாழ்ந்தால் இந்த பிள்ளைகிட்ட நீங்க எப்படி நல்ல விஷயத்தை பார்க்க முடியும்? இந்த பிள்ளைகிட்ட எப்படி நீங்க நல்லதை எதிர்பார்க்க முடியும்? நல்ல சிந்தனை எதிர்பார்க்க முடியும்? நாம் செய்கின்ற தியாகம் தான் அந்த குழந்தைகளுடைய மௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சொல்றது வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம்ல. 40 தினம் தைச்சு விட்டாங்க அம்மா. யார் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஒரு திருடன் கும்பல் வந்துச்சு, ஓன்டை எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. எனக்கு 40 காசுக்கு உள்ள வச்சு தைச்சிருக்குன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரலாறு எடுத்து பாருங்க. அனுதினமும் அவங்க அம்மா முறை தொழுதுட்டு அந்த மகனை அழைச்சி நெத்தி தடவை முத்தம் கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்த உடனே சொல்லுவாங்க, நீ யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது,
யார்கிட்டையும் எப்படி நடக்க கூடாது. இன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம அரவணைச்சு கொடுக்க வச்சு அந்த உருவோட நெத்தியில முத்தம் கொடுத்து சொல்கின்ற நசீகத்தின் இருக்கா? வச்சு பாருங்க. காலம் முழுக்க காலம் விஷயங்கள் பூரா வேலை 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 பிரச்சனை இப்படிதான் யோசிக்கணும். என்னைக்காவது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பேசணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நம்பிக்கூடிய அல்லாஹ் கிடையாது. வயசு எவ்வளவுனா இருக்கும் பிள்ளைகிட்ட, நீங்க அரவணைத்து அவங்க பேசணும். இன்னைக்கு அதை உறுதி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு அரவணைச்சு அல்லது ஒரு நல்ல இடத்தை கூட்டிட்டு அழகான இயற்கை சூழல் கூட்டிட்டு போய் நீ என்னப்பா செய்யற, ஏன் இப்படி இருக்கிற, உங்களுடைய விஷயத்துல இதெல்லாம் மைனஸா இருக்கு, இதை திருத்திக்க நீங்க சொல்லி பாருங்க. அவன் யோசிப்பான், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் என் தந்தை இடத்தில் பார்க்கிறேன், இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் என் தாய் இடத்திலே பார்க்கிறேன்னு சொல்லி உங்களிடத்துல உண்மையை பேசாங்க. அன்னைக்குரிய எல்லாம் கிடையாது. சில பேரெல்லாம் அவருடைய தகப்பனாருடைய தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு என் தகப்பனார் இல்லையே என்று நாம் யோசிக்கின்ற சூழ்நிலை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என் தகப்பனார் இல்லையே, அவர் இருக்கும் பொழுது எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார், என் தாய் இல்லையே, இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன், நல்ல உணவை சாப்பிடுகிறேன், அன்னைக்கு அறவையும் உணவை சாப்பிட்டு என்ன வளர்த்தாங்களே என்று யோசிக்கின்ற நேரத்தில் அந்த தாய் தந்தை நம்மிடத்தில் இல்லையே. உலகத்திலேயே உங்க பிள்ளைகள் விட்டுட்டு போறது அருமையான செல்வம் எது தெரியுமா? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக விட்டு போறது. ஒழுக்கமுள்ளவர்களாக உங்கள் பெயர்களை சொல்லும் பிள்ளைகளாக அவர்களை விட்டுவிட்டு போவதுதான் சிறந்தது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், எத்தனை இடங்களில் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா வச்சுக்கணும். இந்த பாதையில இருந்து உட்கார்ந்துக்கிறாங்க, கும்பலா உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. சல்லாஹ் ஈயாக்குங்கள் ஜூஸ், பாதையிலே அமர்வதை பற்றி நான் எச்சரிக்கிறேன். நான் சாப்பாடு பாதையில உட்கார்ந்து என்ன யாரு சொல்லலாம், அப்படி உட்கார்ந்தா அதுக்கு உண்டான வழிக்கு உண்டான மரியாதை ஹக்கு நற்ப கொடுக்கணும். என்ன செய்யணும்? மருந்துல் பசர், பார்வையை தாழ்த்த வேண்டும், கப்புல் அதா, கெட்டது உண்டானதை நீக்க வேண்டும், ரத்து சலாம், போற வழியில யாராவது வந்து சலாம் என்ன பதில் சொல்லணும். இதை முதல்ல நாம தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ ஒரு பையன், நம்ம பையன் அந்த கேங்ல உட்கார்ந்தா நம்ம கூப்பிட்டு, எப்பா உங்களை இங்க வர போறேனும் செல்லதாரை சென்று சொன்னா நம்ம தெரியுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், தீனுடைய விஷயத்திற்காக ஒரு பகுதியை அவர்களுக்காக நாம் தியாகம் செய்யணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க, ஒத்துழைப்போடு நடத்துறீங்க, இதில் அதிகமாக கலந்து கொள்ள செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், இந்த போற பாதையில் உட்கார கூடாது, உன் கண் பார்வை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு பெண் குழந்தை அவன் பார்க்கும் பொழுது உன் தங்கையாக உன் சகோதரியாக பார் என்று அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அரைகுறை ஆடை கூடாது என்று எப்போ வயசுல ஆரம்பிக்கும்? 4-5 வயசு இருக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இருக்கும் பொழுது நாம பழக்கி கொடுக்கணும். அன்னைக்கு எல்லாம் வந்திருக்கோம் ஸ்லீவ்லெஸ் மாதிரி அரைகுறை ஆடை எல்லாம், இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். சின்ன குழந்தை தானே, போறட்டுமே, 7 வயசு தானே, 6 வயசு தானே என்று யாரு பழக்கி கொடுக்கிறோம்? பெண் பிள்ளைகளுக்கு நான் எச்சரித்து சொல்கிறேன், அரைகுறை ஆடைகளை தயவு செய்து 5-6 வயதிலிருந்து பழக்காதீங்க. இதை நீங்கள் பழக்கி விடுவதனால அவர்கள் இன்றைக்கு மோசமான விளைவுகள், மோசமான சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆடை விஷயத்தில் கூட சொல்லிக் கொடுக்கலன்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட நீங்க அதுக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். நாம பழக்கி கொடுக்கறதா இருந்த எல்லா விஷயத்திலும், அதிலும் குறிப்பா பலஸ்தீன் பிள்ளைகளை பத்தி நீங்க சொல்லுங்க. உலகத்திலேயே இன்னைக்கு ஊனமற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருக்கும் ஒரு நாடு என்றால் பலஸ்தீனுடைய நாடு. 8 வரையிலும் கூட 78 பேர் இறந்து. இன்னைக்கு நல்ல உணவு சாப்பிடணும். இன்னைக்கு நான் லைவ்ல பார்த்தேன், உண்மையிலேயே ஈரக்குறை நடத்தி போன லைவ்ல பார்த்தேன். அவர்கள் ஒரு கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க, ஒரு பிளாஸ்டிக் பேனர் போன்ற வைத்து கொண்டு கூடாரம் அடிக்கிறாங்க. பெரும்பாலும் தெரியுது கையில் அந்த கை கால் உடைந்த அரைகுறையாக இருக்கும் குழந்தை எடுத்துட்டு ரப்பிட்டு யாரும் எனக்கு காட்டாது. இந்த குழந்தைக்காக எடுக்க காட்ட மாட்டியா? மழை உள்ள பெய்யுது, இது எங்க ஏசியில தூக்குறீங்க, பெட்டில தூக்குறீங்க, நல்லா சாப்பிடணும். உணவுக்கு இல்லாமல் கடற்கரை ஓரத்தில் குடிப்பதற்கு கூட தூய தண்ணி இல்லாம வாழ்றாங்க. சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு சமூகத்திற்கு பலஸ்தீன் மக்கள் தான் ஒரு சரியான பாடம். யாருக்கு கேட்டாலும் அத்தா இல்ல அம்மா இல்ல குடும்பத்தை இழந்தவர்கள் தன்னந்தனியாக நிற்பவர்கள் அவர்களே குடும்பமாயிட்டாங்க. இன்னும் கூட அவர்கள் மீது இறக்கம் வராமல் போட்டு அவங்களை தாக்கி சாப்பிடுறது உணவு இல்லாமல்
குழந்தைகிட்ட சொல்லுங்க, எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது என்று அடம் பிடிக்கும் போது அன்போடு உட்கார வச்சு சொல்லுங்க, பாருப்பா பலஸ்தீன்ல ஒரு உணவுக்கு கூட வைக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் சமைத்து சாப்பிடுவது பேஸ்புக்ல போறாங்க. இருக்கிற காய்கறி என்னன்னு தெரியல, செடி கொடி பக்கத்துல வேக எடுத்து சாப்பிடுறாங்க. அன்பிற்கிங்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த இடத்துல ஒரு சிறிய குழந்தை, முஸ்லிம்களே நான் சாட்சி, எனக்கு ஏன் நீங்க உதவுறன்னு கேட்டா நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்றேன். மூமின்களாக கலிமா சொல்லிட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து சாப்பாடு சரியில்லை, குழந்தைகளுக்கு இப்படி இது நீங்க நினைச்சு பாருங்க, அவர்கள் காட்டி நல்லா எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு சாப்பாடு அருமையான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். அதனால கண்டித்துக்குரிய தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பலஸ்தீன சொல்லுங்க, பலஸ்தீன் செய்தியை சொல்லி சொல்லி வராங்க. அந்த மக்கள் இடத்துல ஈமான் எவ்வளவு உறுதியாக இருக்குது, கல்வியை சொல்லிக் கொடுங்க. ஒரு இடத்துல இடிந்து போன இடிபாடுக்கு மத்தியில எல்லாரும் உணவை தேர்கிறார்கள். ஒரு குழந்தை மட்டும் போயிட்டு கிதாபு தேடுறோம். அவங்க செய்தியாளர் கேட்கிறாங்க, எல்லாம் செதறி போன உடலை தேடுறாங்க, அவங்க பில்டிங் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. நீ போய் இந்த கிதாபு எடுக்கிறது என்று கேட்கும் போது அவர் சொல்லுது, இந்த பில்டிங் நெருங்கி போச்சு, மறுபடியும் கட்டிக்கலாம், என் கல்வி போனா திருப்பி வர ஆரம்பிச்சு, நாளைக்கு நான் உட்கார்ந்து இதை படிக்கணும், என் சமூகத்தை அடுத்து நான் உருவாக்கணும். நீங்க செதுச்சிட்டாங்க, எத்தனை பேர் அந்த ஆர்வம் நாம் காட்டிடுவோம். நிறைய பேருக்கு கல்வி என்று சொன்னால் உலக கல்வி மட்டுமல்ல, மார்க்க கல்வியும் ஆர்வம் வர வேண்டும். இன்னைக்கு சிறந்த உதாரணம் அவர்கள் தான், சிறந்த பெற்றோர்கள் என்றால் பலஸ்தீன் பெற்றோர்கள் தான். இன்றைக்கு கையில பேர் எழுதி விடுறாங்க, இந்த கவனத்தான் வச்சுக்கணும். ஏன் தெரியுமா கையில பேர் எழுதுகிறார்கள்? நாளைக்கு குண்டு அந்த இஸ்ரேல் குண்டு போட்டு நீ எங்கேயாவது இறந்து கிடந்தால் உன் உடல் செஞ்சு போச்சுன்னா கூட கையில் உன் பேரை பார்த்து தெரிந்து கொள்வேன், என் மகன் சனிதா இருக்காங்க. இவ்வளவு ஒரு சூழ்நிலையை அந்த பலஸ்தீன் மக்கள் வாழும்போது, இன்னைக்கும் நீங்க இஸ்லாம தராமல் தீனை தராமல் உலகத்தை மட்டும் காட்டி காட்டி உங்க பிள்ளைங்களுக்கு வளர்க்கிறீர்களே, இது நியாயமா? அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு நாம செய்யற நன்றி கடமை. இந்த பிள்ளைகள் ஞாபகத்து இல்லையா? அந்த ஞாபகத்தை நாம சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு இடத்துல மாற்று மதத்தாரோடு ஒரு குடும்பம் போச்சு. எனக்கு அந்த செய்தியை நினைக்கும் போதெல்லாம் மனம் ரொம்ப நெருடலா இருக்கும். இத்தனைக்கு அந்த பெண்ணு மக்தபுல மாவட்டத்திலே முதல் பரிசு. இதுல மக்தபு நடத்துனது. மத்தா மூலமாக தப்லீகில் ஈடுபட்டவர். பிள்ளைகள் மனசுல மட்டும் நம்ம போய் உட்கார்ல எதையாவது உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு ஒரு சான்றை நான் சொல்கிறேன். அவனை அழைத்து போலீஸ் ஸ்டேஷன்ல குறிச்சு கேட்கிறாங்க, அவன் அத்தா அம்மா கதறாங்க, வேணாம். அந்த இறுதியா ஒரு கேள்வி கேட்கிறான் அத்தா, நான் வேணாம், உன் தம்பி வேணாம், உங்க அம்மா வேணாம், எதுவும் வேணாம். 18 வருடமா அல்லா ரசூல் ரசூல் சொன்னீங்க, அல்லா ரசூல் வேணாமா, அதுவும் எனக்கு வேணாம். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஞாபகம் தான், அல்லா தமூத்து இல்லா வஅன்தும் முஸ்லிம், நீங்க முஸ்லிம் இல்லாம மௌத்தா போவாதீங்கன்னாங்களா? ஏன் சொன்னாங்க இப்போ ஞாபகம் தான்? இதுக்கு என்ன காரணம்? நான் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்கிற பேர்ல அவங்க போட்டு பாடாப்படுத்தி அவர்கள் இடத்திலிருந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு கேப்பை உண்டாக்காதீங்க. அவங்க மைண்ட புரிஞ்சுங்க, காலங்கள் மாறி போச்சு, ஓகேன்னா சரி ஓகே விடு, படத்துக்கு போகணும்னு சொல்றேன், உட்காரு வண்டியில உட்காரு, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு சாப்பிடுங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போகணும், அதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, நம்ம சரியத்துக்கு அதுக்கும் ரொம்ப தூரம்ப்பா, நம்ம அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லணும். உடனே அடிக்கிறது, உடனே திட்டுறது. ஒரு பெண் தவறு செஞ்சுட்டா அந்த பெண்ணை பெரிய குற்றவாளியாக குடும்பத்துல பூரா வரவும் போறோம். சும்மா சும்மா ஏதோ நீ அப்படி பண்ணிட்டியா இப்படி பண்ணிட்டியா, உங்க அப்பாவுடைய கௌரவத்தை இது பண்ணிட்டியா, உங்க அம்மாவுடைய எப்படி முகத்தை காமிப்பாங்க, இது என்ன நடந்து போச்சு? பாவங்களை நாம் கண்டிக்க வேண்டுமே தவிர பாவியாகி போனவர்களை கண்டிக்க கூடாது. அவர்கள் மீது இறக்கம் காட்டுறீங்க, இந்த தப்பு செய்யக்கூடாது எடுத்து சொல்ல வேண்டும். நான் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால், நாளைக்கு நாம மௌத்தாயிட்டால் நல்லா எல்லோருக்கும் நீடித்த ஆயுளை தருவானாக, நிறைவான ஆஃபியத்தை தருவாங்க. நாளைக்கு நம்ம மௌத்தாயிட்டாலும் கூட அந்த மௌத்துக்கு பிறகு கபருக்கு வந்து, இது என் தந்தையுடைய கபரு,
இது என்னுடைய தாயுடைய கபரு, எனக்காக காலமெல்லாம் உழைத்த என் தந்தை, எனக்காக காலமெல்லாம் இருந்த என் தாய் என்று நினைச்சு ஒரு ஆண் மகன் கபரிலே வந்து யாசின் மோதி துவா செய்வதும், ஒரு பெண் அனுதினமும் மகனின் பிறகு யாசின் மோதி சுகூர் குறைவது, யாழ்லா என் பெற்றோர்களுக்கு இதை நான் ஈசா சவாப் செய்கிறேன் என்று துவா செய்யும் பிள்ளைகளை பெற்று செல்வதுதான் சிறந்தது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆக்கி தருவாங்க. சிறப்பான நிகழ்ச்சி ஒரு தடவை ஏற்பாடு செய்வது கூட உடம்பு சரி அபிபுரம் போயிட்டாருதான் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க செய்கின்ற இந்த உழைப்பு, நீங்கள் செய்கின்ற இந்த ஒத்துழைப்பை பார்க்கும் பொழுது உடலை பொருட்படுத்தாமல் வருவதற்கான காரணம் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருகிறான். அல்லாஹ் விசுவாசை கபூல் செய்ய வேண்டும். யாரெல்லாம் இதற்கு உழைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் உடல் ஆஃபியத்தை தர வேண்டும், மன நிறைவை தர வேண்டும். இன்னும் அதிகமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்த மஸ்ஜிதில் நடைபெற வேண்டும். பெரும் பெரும் மூத்த உலமாக்கள் வர வேண்டும், நல்ல பணிகள் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய இமாமுக்கு அல்லாஹ் விசாலமான ஆஃபியத்தை தர வேண்டும். இந்த விஷயங்களில் அல்லாஹ் அவர்களை கபூலை தாக்கி தர வேண்டும். மொல்லா வாசிகளை முஸ்லிம்களாக தொழுகையாளர்களாக ஆக்க வேண்டும். பெண்களுக்கு பர்தாவை பேணுதலையும் இதுபோன்ற நிகழ்ச்சியின் மீது ஆர்வத்தை அல்லாஹ் தந்துவிட வேண்டும். அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. வாஹுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி